வாழ்க்கை சார். ஐயா எங்ககிட்ட வந்து மேப் போட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு ஒரு இதாயிடுச்சு, வாஸ்துன்னு என்னன்னு கற்றுக்கணும் சார்கிட்ட அப்படின்னு ஒரு வாய் தேடிக்கிட்டே இருந்தேன். சரியான நேரத்தில் அலர்ட் பண்ணி கொடுத்தாரு. நம்ம பயன்படுத்திக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப எளிய முறையில் சொல்லி கொடுத்தாரு. இப்போ அவர் வந்து அந்த காண்டத்தை வந்து ஆண் பெண் கொடுத்தாரு இல்லைங்களா, அது மாதிரி வாஸ்து வந்து ரொம்ப எளிமையாக பண்ணி கொடுத்தாரு. ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு அதாவது கல்வி கண் திறந்த காமராஜர் மாதிரி இவர் வாஸ்து கண் திறந்த ஆண்டாள் டீச்சர். நன்றி சார். நன்றி சார். ஓகே சார், நீங்களே வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்னா, நீங்க விமலா அம்மாவோட வந்து நீங்க நம்ம தங்கின 7 ஹோட்டல்ல இப்ப செல்வகுமார் குமார் எல்லாம் பிரச்சனையே இல்லை. இவங்க நினைச்சாங்கன்னா நாளைக்கே வந்து ஒரு போனை போட்டு கார் எடுத்து வந்தாலும் தங்கிட்டு போயிடுவாங்க சார். நீங்க வந்து தங்கணும் சார். ஏன்னா இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு வெளில இருந்து நம்ம ரோட்ல போற பஸ்ல போற நமக்கு தெரியாது சார். இப்படி லைட் இருக்கு, இப்படி பாத்ரூம் இருக்கு, இப்படி பெட் இருக்கு. இது வந்து இந்த லக்ஸுரி தான் சார். நம்ம லைஃபோட நோக்கமே வந்து இப்போ வந்து பஸ்லயும் போகலாம், கார்லயும் போகலாம். எதுல வந்து போறோன்றது வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையை பொறுத்து சார். ஸோ அவங்களுக்குலாம் கூட்டு வந்து, ஏன்னா அவங்களுக்காக வந்து உங்களை சரிபாதியா இருந்து உங்களோட எல்லா சுக துக்கங்களை இருந்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை நீங்க கொடுக்கணும் அன்பான வேண்டுகோள் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க்கணும் சார். இந்த 7 நாள் போன டைம் போனதே தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய வாஸ்து பத்தி நிறைய கற்றுக்கிட்டு. எனக்கு இதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதுல வந்து எனக்கு வீட்டுல வந்து நார்த் ஈஸ்ட் முதல் கட்டு, அதை ரெக்டிஃபை பண்றேன். பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேக்டரியில் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபோக்கஸ் இருக்கு, தெருக்குப்பு, அதை திறந்து இது பண்றேன். எனக்கு பிசினஸ் வந்து நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து படிப்படியா மேல வந்து இன்னொரு ரெக்டிஃபிகேஷன் கொஞ்சம் இருக்கு. தேர்தல் அதையும் பண்ணிடுவேன். தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னென்ன பிரச்சனைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன். எல்லா அகாமடேஷன் ஃபுட் எல்லாமே ஒன்றும் பிரச்சனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. டைம் போனதில்ல, டைம் மேனேஜ்மெண்ட் உங்களை நிறைய நான் படிச்சிருக்கேன். சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி பெற, தீப்பெட்டி துறையில வந்து நீங்க முத்திரை பதிக்க பெரிய லெவலில் வெற்றி பெற நான் அன்பான வாழ்த்துக்கள் சார். நன்றி. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். 1 இயரா சார்கிட்ட கூட நிறைய டைம் கேட்டிருக்கேன், எப்போ சார் கிளாஸ் எடுப்பீங்கன்ட்டு. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்கு எனக்கு தெருக்கூத்து விஷயத்தில் நிறைய டவுட் இருந்தது. அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த கிளாஸ் வந்து நான் கற்றுக்கிட்டது டைம் மேனேஜ்மெண்ட் சார்கிட்ட இருந்து. வித்தின் 5 மினிட்ஸில் ரூமுக்கு போவார், குளிச்சுட்டு வந்துடுவார். என்னால் வர முடியாது, 15 மினிட்ஸ் ஆகும். என்னடான்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருப்பார், உடனே கிளம்பிடுவார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிளாஸில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ராக்டிக்கல் திங்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தியரிட்டிக்கலை விட. எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். ஓகே சார். இப்போ என் அமீர் அவர்கிட்ட ஒரு குறைன்னு ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து பேசுறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு. நீங்கள் எங்கே இதில் பயந்தீங்க? நான் என்ன சொல்லிருக்கேன், எதிர்க்க உட்காந்துருக்கலாம் முட்டாள் நினைச்சுங்க. இது அப்ரகாம் சொன்னது சார். உங்களை நீங்க மட்டும் அறிவாக நினைச்சீங்கன்னா உங்களால் தன்னம்பிக்கையோட பேச முடியும். ஆனா வந்து அது எல்லா டைமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தைரியம் வரதுக்காக. ஓகே. அப்போ நீங்க எல்லா டைமும் முட்டாள் நினைச்சா நம்ம வந்து பேச்சு எடுப்படாது சார். ஓகே. அப்போ நீங்க நல்லா பேச உங்களால முடியும். நீங்க இந்த பேச்சுன்னும் போது நம்ம அரசியல்லாம் அப்பாற்பட்டு நான் சொல்றேன் வந்து வைகோலாம் உண்மையிலேயே வந்து ரியல் ஆரேட்டர் சார். பழம்புரி ஜானோட ஸ்பீச் தான் நீங்க கேட்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் சார். நீங்க வந்து நம்ம வந்து இப்போ சாதாரணமா வந்து பீச் இருக்கு, கலங்கரை விளக்கம் இருக்குன்னா, இப்போ வைகோலாம் எப்படி பேசுவாரு? மெரினா பீச்ல கலங்கரை விளக்கம் இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். அவர் எப்படி சொல்ல மாட்டார். கலங்கரை விளக்கம் அங்கே இருக்கின்றது. அந்த கலங்கரை விளக்கம் எங்கே இருக்கின்றது தெரியுமா? ஏதென்ஸ் மாநகரிலே, ரோமாபுரி மாநகரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் நைல் நதிக்கு மிஞ்சக்கூடிய கடலை விட மிகப்பெரிய அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் சார். இங்க இருக்க கலங்கரை விளக்கம் பெருசு, இங்க இருக்க இது பெருசுன்னு சொல்றதை விட்டுட்டு ரோமாபுரி, நைல் நதி, ஜப்பான், டோக்கியோ, ஜெர்மனின்னு சொல்லிட்டு அப்படி அந்த விஷயம் எப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயம் அதே போல உங்களால வந்து பேச முடியும்னா நிறைய புத்தகம் படிக்கணும் சார். புக்ஸ் படிக்க நீங்க ஒரு பெரிய ஒரு ராணுவ பலம் வந்து உங்களுக்கு வந்துடும் சார். ஓகே. அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். நல்லா வருவீங்க அமீர். ஓகே சார். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ். நல்லா இன்டராக்டிவ்.